நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பேழையை ஆயத்தம் பண்ணு என்னும் ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 20. 1 Peter chapter 3 verse 20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த வசனத்துடைய பின்னணிக்கு நாம போக போறதில்ல. இதுல குறிப்பா நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களை குறித்தே பார்க்க போறோம். அந்தபடியாக நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்கள்னு சொல்லப்படுறது 1 நாளோ 2 நாளோ கிடையாது. அது குறிப்பிட்ட வருஷங்களை கணக்கிடுகிறதா இருக்கு. ஒரு சில வேதாகம வல்லுநர்கள் அதை 120 வருஷம்னு சொல்றாங்க. இது எதன் அடிப்படையிலனா, ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல தேவன் மனுஷனை நினைச்சு விசனப்படும் போது அவனுடைய ஆயுள் 120 வருஷம் தானேன்னு சொல்றாரு. அதை வைத்து சிலர் நோவா பேழையை கட்டுவதற்கு 120 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில பேரோ அதற்கு 40லிருந்து 75 வருஷங்கள் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோராயமான கணக்கு சொல்றாங்க. இப்படி அது குறிப்பா இத்தனை ஆண்டுகள் நமக்கு தெரியாம போனாலும் அது 1-2 நாள்லயோ இல்ல ஒரு சில மாதங்கள்லயோ செய்து முடிக்கப்பட்ட வேலை அல்ல. குறைந்தபட்சமாக நாம 40 ஆண்டுகள்னு எடுத்துக்கொண்டா கூட அன்றைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு அது அதிகமான வருஷங்களாகவே இருக்கு. அப்படிப்பட்ட காலங்கள்ல அந்த மக்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்திருக்கிறாரு. அந்த மக்கள்னு சொல்லப்படும் போது அது நோவாவையும் அவர் குடும்பத்தையும் தவிர்த்து மற்ற மக்களை உள்ளடக்கியதாக இருக்கு. அப்படியாக நாம பார்க்கிற பிரதான வசனத்துல அந்த ஆவிகள்னு சொல்லப்படுறதும் அந்த ஜனங்களையே குறிக்கிறதாக இருக்கு. அவர்கள் கீழ்ப்படியாமற் போனார்கள்னு சொல்லிட்டு நாம இந்த வசனத்தை மேற்படியா பார்க்கும்போது புரியுது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது இந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்திருக்காங்கிறத இந்த வசனத்திற்கு முன்பாக இருக்கிற வசனம் குறிப்பாக உணர்த்துது. அப்படியாக தேவன் நீடிய பொறுமையோடு இருந்த போதும் இவர்கள் கீழ்ப்படியாம போனவர்களாக இருக்கிறாங்க. இந்தபடியா இருந்ததுனாலேயே இவங்களால பேழைக்குள்ளார பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு. அதனாலேயே அந்த பேழையில சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள்னு சொல்லி இந்த வசனம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இப்படியாக பேழைக்குள்ளார பிரவேசித்து ரட்சிப்புக்குள்ளார காக்கப்பட்டவர்களாக 8 பேர் மாத்திரமே இருக்கிறாங்க. இது நமக்கு எதை உணர்த்துது? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னு சொல்லி மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதையே குறிப்பாக உணர்த்துகிறதா இருக்கு. அப்படி ஜீவனுக்கு போகிற வாசலுக்குள்ளார பிரவேசிக்கிறவர்கள் சிலராக இருக்கிறாங்க. அந்த சிலராக நாம எல்லாருமே இருக்கணும். இந்த பகுதியிலிருந்து குறிப்பா நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நாமும் இப்போ பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களுக்குள்ளார போய்கொண்டிருக்கிறோம். அதாவது கிருபையின் காலத்துல இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே பார்த்தோம், நோவாவுக்கு அந்த பேழையானது கிருபையினால ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதின் அடையாளமாக இருக்கு. அப்படியாகவே கிருபையின் காலத்துல இருக்கிற நாம இந்த பேழையை ஆயத்தம் பண்ணி அதற்குள்ளார பிரவேசிக்கிறதுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். இப்படியா நாம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கீழ்ப்படிந்து நடந்தார்களோ அந்தபடியாக நாமும் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். அப்படியாக இருக்கிறவர்களே இந்த விசுவாச பட்டியலுக்குள்ளார வர முடியும். அன்றைக்கு நோவா இப்படியாக கீழ்ப்படிந்ததுனாலதான் எபிரேயர் 11வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாச பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாரு. அந்த அதிகாரத்துடைய 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அந்தபடியாக நோவாவை போல பயபக்தி உள்ளவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, நாம காணாத வருகையை குறித்த காரியத்தை விசுவாசித்து அதற்கான ஆயத்தத்தோடு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். இப்படியாக கர்த்தருக்கு பயந்திருந்தோமேயானால் அவருடைய கிருபையை நமக்காக தருவாரு. அதையே சங்கீத பகுதிகளில் வசனமும் சொல்லுது இல்லையா? இன்னும் ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்துல, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இப்படியாக கர்த்தருக்கு காத்திருப்பவர்களாக, அவரை நோக்கி பார்ப்பவர்களாக, அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களாக நாம் இருந்தோம்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாரு. எதனால? அவர் நீதி செய்கிற தேவன்.
அவர் ஒருவரும் கெட்டுப்போக மனதில்லாமல் இருக்கிறதுனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவுமே அவர் சுத்தமுள்ளவரா இருக்காருன்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல பவுலடியாரும் சொல்லியிருக்கிறாரு. இந்தபடியாக நம்முடைய தேவன் இந்த கிருபையின் காலத்துல நீடிய பொறுமையோடு நமக்காக காத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம நம்முடைய பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. இப்படியாக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறத நாம அசட்டை பண்ணலாமா? ரோமர் 2:4 சொல்லுது, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இந்த வார்த்தைகள் தேவ பிள்ளைகளுக்கே எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இந்தப்படி தேவனை அறியாத புறஜாதியார் மாத்திரம் இல்ல, தேவனை அறிந்தும் அவருடைய வழிகளில் நடக்காதவர்களும் அவரை பின்பற்றாதவர்களும் அவருக்கு கீழ்ப்படியாமற் போகிறவர்களும் தேவ தயவை பெறும்படியாக சில நெருக்கங்களுக்குள்ளாகும் போதாவது அவரை நோக்கி பார்ப்பாங்கன்னு சொல்லி தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாரு. அந்த பொறுமையை அசட்டை பண்ணுகிறவர்களாக நாம் இருந்தோமே ஆனால் கோபாக்கினை நாளுக்காக கோபத்தை குவித்துக் கொள்கிறோம்னு சொல்லி இந்த வசனத்திற்கு மேற்படியா சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நாமும் அன்றைக்கு இருந்த ஜனங்களை போல அக்கிரமத்தின் மிகுதியால தேவனை விட்டு வழிவிலகிறவர்களாக இருக்கக்கூடாது. அன்றைக்கு அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல விவரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாகவே இருந்திருக்கு. அப்படியான பொல்லாத நினைவுகளால நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படியாக பொல்லாங்கானவன் பல கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அதிலிருந்தெல்லாம் தப்பிக்கொள்ளும்படியாக விழித்திருக்கணும்னு சொல்லியே கடந்த மாதத்துல தேவன் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்தாரு. இதையெல்லாம் நாம கேட்டு உணர்வடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. அப்படியாக பேழையை ஆயத்தம் பண்ண வேண்டிய இந்த நாட்கள்லயும் தேவன் நமக்காக நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாங்கிறத அறிந்து கொண்டு அவருடைய பக்கம் திரும்பி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வழிகளை நடக்கிறவர்களாக நாம் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பேழையை ஆயத்தம் பண்ணும் இந்த நாட்கள்ல தேவன் நீடித்த பொறுமையோடு காத்திருக்கிறாருங்கிறத அறிந்து கொண்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஜீவனுக்குரிய பாதையில பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர்கிறது போல அன்றைக்கு நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் மாத்திரமே பேழைக்குள்ளார பிரவேசிச்சாங்க. அப்படியாக நாங்களும் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்கள்ல எங்களை சீர்படுத்தி கொண்டு பேழையில பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக இந்த பகுதிகளை எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை நாங்க ஒரு நாளும் அசட்டை பண்ணாம தேவ தயவானது எங்களை நெருக்கி ஏவி குணப்படும்படியாக எங்களை நடத்துகிறதுங்கிறத அறிந்து கொண்டு எங்களை முழுவதுமாய் உமக்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, அந்தபடியாகவே உம்முடைய வருகையில சேர்த்து கொள்ளப்பட நாங்க ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட முடியுங்கிறத அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ளவர்களாக விழித்திருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.